ஒரு மீடியம் சைஸு முள்ளங்கியை துருவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கோம். அதிலேருந்து இப்படி தண்ணி வடியும். அந்த தண்ணி வடியதில் அது மாதிரி வடியும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு மிக்சியில் பட்டை ஒரு சின்ன துண்டு, 2லேருந்து 3 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், வேண்டான்னா விட்டுறலாம், ஒரு பீஸ் இஞ்சியை துண்டாக்கி போட்டுக்கிட்டோம், ஒரு 5 பல் பூண்டு, 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு ஒரு மிளகாய் வத்தல், ஒரு பச்சை மிளகாய், அது நமக்கு தகுந்தா போல், தேங்காய் துருவல் கொஞ்சம் இந்த பச்சை கொத்தமல்லியோட கட்டையாக இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு ஒரு சுற்றிட்டோம். அது பாதி அரைஞ்சும் அரையாமலும் இருக்குது. அதோட ஒரு 5-6 பாதாம், கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா எல்லாம் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா அரைச்சி விட்டுறணும். கொஞ்சம் உடச்ச கடலை பவுடரும் போட்டு சுற்றிட்டோம். இப்போ முள்ளங்கி ஊற வச்சுருந்தோம்ல, அதில் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அந்த துருவலையும் அதோடு சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி பார்க்கணும். உருட்டும் போது பிரியக்கூடாது. ஒரே ஒரு உருண்டையை உருட்டி எண்ணெயில் மிதமான சூட்டில் போட்டு பார்க்கணும். அப்போவும் அதுலேயும் பிரியக்கூடாது. நல்லா உருட்ட வரணும், பிரியக்கூடாது. இப்போ போதுமான அளவு இருந்ததுனால நான் எல்லாத்தையும் உருட்டிட்டேன். மிதமான தீயில் போட்டு பார்த்துட்டேன், பிரியலை. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டா ஈவினிங் ஸ்நாக்காவோ அல்லது சாம்பார் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்துக்குமோ இதை நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். இது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.